அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இரண்டு வாஸ்து வரைபடங்கள், வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் உள்ள வரைபடம். இதில் கொலிக்கணக்கு, வெளியளவு, உள்ளளவு மற்றும் கோவில் வாழ்வியலுக்கு வீட்டிற்கு தேவையான குறிப்புகளோடு நம்ம வரைபடத்தை பார்ப்போம். இப்போது நாம் இந்த பிளானில் வடக்க பார்த்த வீட்டிற்கு 3 படுக்கை அறை கொண்ட வடக்க பார்த்த வரைபடம். 5Gயில் ஈசானம், வாயு, கன்னி, அக்னி. ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்ப், செப்டிக் டேங்க், வாயு. கன்னியில் வாட்டர் டேங்க். பேசிக் ஃபார்முலா. கடகராசி, விருச்சிகம், மீனம். புதன் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் வடக்கு யோகம். 9, 18, 27 பிறந்தவர்களுக்கு யோகம். 129 குளிங்க. 28க்கு 37 உள்ளதற்கு 129 குழி. பலனை நம்ம உள்ளே பார்க்கலாம். இப்போ வீட்டுக்குள்ளே பார்க்க போகிறோம். சார், இந்த பில்டிங்கில் மாடிப்படியே இல்லையே சார், ஓடு சம்மந்தப்பட்ட வீடு. ஸ்ரீலங்காவிலேருந்து ஒருத்தவர் இந்த வரைபடத்தை கேட்டு வாங்கினார். மேலே ஓடு தான் போட போகிறார். ஈசானியத்தில் ஒரு பெட்ரூம், அப்பா அம்மா படுத்துக்கிறதுக்கு. வெராண்டா. ஹால் 16க்கு 16, அக்னியில் கிச்சன். டாய்லெட்டு. கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் 10க்கு 16, பூஜை ரூம். அப்புறம் வாயுவில் ஒரு 10க்கு 11 ஒரு பெட்ரூம். ஸோ இங்கே ஒரு டாய்லெட். அப்போ 2 டாய்லெட்டு, பூஜை அறை. அருமையான வரைபடம். 129 குழி. திருவாதவூர் வாதபுரீஸ்வரரை நல்லெண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்த எண்ணெயை நாம் உடலில் தேய்த்து கொண்டோமேயானால் வலிகள் நீங்கும். திருச்சேரியூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக கடன் நிவர்த்தீஸ்வரர் திருக்கோவில் திருச்சேரியூர் போயிட்டு வாங்க. நிச்சயமாக கடன் இருந்தால் தீரும். திங்கக்கிழமை போகணும். வார்ட்ரோப் எந்த பக்கம் இருக்கணும்? தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் கண்டிப்பாக இருக்கணும். நோய் இருந்துச்சுன்னாக்கா எந்த மூலையில் தூங்கினா ஆரோக்கியம்? வாயு மூலையில் தூங்கினோம்னா கண்டிப்பாக உடனே நோய் குணமாகும். நாம் டிவி இங்கே வச்சுருக்கிறோம். இந்த இடத்துல உட்கார்ற மாதிரி நம்ம அமைச்சிருக்கிறோம். ஸோ இந்த பிளானில் 129 குழியை இன்னொரு தடவை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ அடுத்த தெற்க பிளானை பார்ப்போம். சவுத் ஃபேஸிங் பிளான். சவுத்துனாக்கா கன்னி மூலை, அக்னி மூலை, ஈசான மூலை, வாயு மூலை. ஈசான மூலையில் 3 பேரும் நண்பர்கள். வாயு மூலை தனியாக இருக்கும் டெல்லி. கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் பாண்டிச்சேரி. இவ்வளோ தான் ஃபார்முலா. அக்னி மூலை கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், போர்ட்டிக்கோ. ஒரு அன்பர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் இந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களே சார், இது இழுத்துருக்கே சார், குழி கணக்கு பார்க்கும்போது இது இழுவையாக வருமா? வராது. இதுதான் கணக்கு வரும். ஓகேவா? இப்போ வீட்டுக்கு உள்ளே போகிறோம். 4C பார்க்கணும் இல்லையா? 16:45க்கு 16 ஒரு ஹால். ஈசானியத்தில் பூஜை அறை. இந்த பூஜை அறை இங்கே வச்சா உஷ்ணம் ஆயிருமா? ஆகவே ஆகாதுங்க. ஜாதகத்தில் குரு தனுசுவிலையோ மீனத்திலேயோ கடகத்திலேயோ இருந்தால், இந்த இடத்துல பூஜை அறை அமைத்தால், குரு தசை நடந்தால் உங்களுக்கு நீங்கள் ஒரு சம்பளம் அனுமானமாக ஒரு 10,000 ரூபா வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடு கட்டிட்டிங்கனாக்கா 2 லட்சம் சம்பளம் ஆயிரும். நீங்கள் உங்களுக்கு 80 வயசு ஆகும்போது உங்கள்கிட்ட 80C இருக்கும். என்ன, ஏதோ சந்தோஷத்துக்காக சொல்ல, 100க்கு 100% உண்மை. ஹாலு, டைனிங்கு, கிச்சனு, பெட்ரூம் 16க்கு 11.25, டாய்லெட். வெளியேருந்து ஒரு டாய்லெட் கேட்டிருக்கிறாங்க. கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம். அதுக்கப்புறம் அட்டாச் டாய்லெட். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் முழுதும் தருவாய் நீ. ஸோ எல்லாமே எம்பெருமான் சிவபெருமான் உறுதியாக உங்களுக்கு கொடுப்பார். எம்பெருமான் எந்த வழியானா ஈசான மூலை வழியாக வருவார். கன்னி மூலையில் உங்களுக்கு அள்ளி எக்கச்சக்கமாக கொடுப்பார். நான் கொடுப்பாருன்னாக்கா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, கன்னி மூலையில் பீரோ வைக்கிறது மாத்திரம் காசு பணம் மட்டும் இல்லை, குழந்தை செல்வத்தையும் கொடுப்பார். கட்டில் இந்த இடத்துல அமைச்சிட்டிங்கன்னா, ஒரு அன்பர் கேட்டார், சார் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல எங்களுக்கு ராகு இருக்குது, வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க. 5ல் ராகு இருந்தால் கண்டிப்பாக கருநாகம் குழந்தை கிடைக்காதுன்னு யாரோ ஒருத்தவங்க அந்த மனசில் பதிய வச்சுருக்குறாங்க. ஆள் மனசில். என்னுடைய வேலை, எம்பெருமான் சிவபெருமான் கொடுத்த வேலை என்னென்னா, உங்கள் ஆள் மனசில் பதிஞ்சிருக்கிறத ரப்பரை வச்சு அழிக்கிறது தான் என்னுடைய வேலை. யாருக்கெல்லாம் இன்றைக்கி சொல்கிறேன், எழுதிக்கோங்க. யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் ராகு இருக்கோ
5ல் ராகு இருக்கோ ரெட்டை ஆண் குழந்தை பிறக்கும். கன்னி மூலையில் கட்டில், கன்னி மூலையில் பீரோ. பீரோவில் காசு பணம் மட்டும் வராது, கட்டில் இந்த இடத்துல வச்சாக்கா ரெட்டை ஆண் குழந்தை. ஏன் இன்னொரு இடத்துல நடந்துச்சு. இதே ராகு, அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி ராகு. ரெட்டை ஆண் குழந்தை, ரெட்டை பெண் குழந்தை. எப்படி இருக்கும்? 2 பேருமே சாஃப்ட்வேரில் இருக்காங்க. எல்லாருமே அவங்க அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மா இந்த வீட்டிலே இருக்காங்க. அருமையாக இருக்கும்ல. குழந்தை செல்வமும் பணம் தாங்க. காசெல்லாம் ஓடாதீங்க. குழந்தைய பாருங்கள். கொரோனா வந்ததுனுடைய இது யாருக்கெல்லாம்னா மனைவிமார்கள் வீட்டில் இருக்காங்கள்ல, ஐயோ என் கணவர் ஊருக்கு போவார், வெளியே போவார், சுற்றுவார், ஓய்வே எடுக்க மாட்டார், கொரோனா வந்தது இன்னும் ஒரு 5, 8, 10 மாதம் இருந்தால் நல்லதுங்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. வீட்டிலே இருந்து பக்கத்திலே இருந்து சந்தோஷமாக சாப்பாடு சமைச்சு கொடுத்து வீட்டில் உடம்பை பார்த்துக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்த கொரோனாவுக்கு நன்றி சொல்கிற பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எம்பெருமானுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த வரைபடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வரைபடம் அமைக்கணுமானாலும் வரைபடம் உங்களுக்கு போட்டிருந்ததை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். ஸோ 2ம் நான் சரி செய்து கொடுக்கின்றேன். நான் இருக்கிறது மதுரை. பழைய வீடு வாஸ்து பார்க்கணுமா? பாருங்கள், இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். பழைய வீட்டுக்கும் வாஸ்து பார்க்கணும், வாடகை ஒத்தி வீட்டுக்கும் வாஸ்து பார்க்கணும், புதுசாக வீடு, கடை, தொழிற்சாலை எல்லாத்துக்கும் வாஸ்து பாருங்கள். ஏன்னா சந்தோஷத்தை வாஸ்துபடி வீடு கட்டி கொண்டால் கொடுக்கும். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடம் சந்திக்கின்றேன். வணக்கம்.